ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு பாரிஸ் கார்னர். ஆமா, நல்லா இல்லையா? பேசினாங்கன்னா அதை ராவா போட்டு இந்த கலர் நல்லா இருக்கா? இது வாட்டர் பாட்டில் வாங்குவார்கிட்ட தான் அந்த ட்ரெஸ் வாங்கினேன். எனக்கு ஒரு ஸ்டஃப்டு வாங்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மூவ் பண்ணுறீங்களா? அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க. ஷெர்ரி வித் பவ். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போ சென்னை போனாலுமே கண்டிப்பாக வீக்கெண்ட் ஆனால் நான் வந்து எங்கேயாவது போயிட்டு வருவேன். ஏன்னா ஹாஸ்டல்லே இருந்தால் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ எப்போவுமே வந்து ஒரே இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து பாரிஸ் கார்னர் தான் போயிருந்தோம். எங்களோட வந்து நீங்களும் பாரிஸ் கார்னரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் மார்னிங் ஒரு 11 மணி போல் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷாப்பிங் விலாக்லலாம் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் இருந்திருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து என் ஃப்ரெண்டும் என் கூட இருக்கிறதுனால நாங்கள் 2 பேருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீக்கெண்டில் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து டி நகரும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், பாரிஸ் கார்னரும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். எல்லாமே கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிடும். ஸோ வந்தோடனே வந்து ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. அதில் ஏறி நம்ம அப்படியே வந்து பாரிஸ் கார்னரில் போய் இறங்கியாச்சு. ஸோ எனக்கு சென்னை போனாலே ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரது எப்போவுமே டி நகராக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு நிறைய வாட்டி போய் பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ எந்தெந்த கடை எங்கெங்கே இருக்குது, எங்கே வந்து கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்த பற்றின நாலேஜ் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் மற்ற இடங்களுக்குலாம் நான் அந்தளவு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ இந்த டைம் வந்து புதுசாக பாரிஸ் கார்னர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போயிருந்தோம். இங்கேயுமே நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே வந்து அந்த கடையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் வந்து ஒரு நிறைய தெரு இருக்கும் வரிசையாகவே. ஒரு தெருவுக்கும் ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிளாஸ்டிக் ஜாமான்லாம் வாங்கணுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அண்ட் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணுன்னா பக்கத்தில் ஒரு தெரு தள்ளி போனால் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். காய்கறிக்குன்னு ஒரு கடை இருக்கும். இன்விடேஷனுக்குன்னு ஒரு தெரு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தெருவாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து சண்டே தான் போயிருந்தோம். ஆனாலுமே வந்து கூட்டமே இல்லை. நிறைய கடை வந்து க்ளோஸ் ஆகி இருந்தது. தெருவுமே பெருசாக வந்து ரோட்லலாம் கூட்டமே இல்லை. இது எப்போவுமே அந்த இடம் இப்படி தான் இருக்குமா, இல்லை நாங்கள் போன அன்றைக்கி தான் அப்படி இருந்ததான்னு தெரில. அதனால் அங்கே கடையை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக போயிடுச்சு. 1-2 கடை தான் அப்போ வந்து ஓப்பன்லேயே இருந்தது. ஸோ அங்கே என்ன ஓப்பனில் இருந்ததோ அந்த கடையில் மட்டும் போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே முக்கால்வாசி கடையில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து வெளியில் போட்டிருக்காங்க. பட் உள்ளே நம்ம போயிட்டு ரேட்லாம் விசாரித்தோம் அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம வந்து எடுக்கிற ரேட்டு தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கூட இருக்குது சில கடைகளில். அதனால் எனக்கு நாங்கள் போன 2 கடையிலையுமே வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை. நாங்கள் வந்து ப்ரைஸும் கம்மி பண்ண சொல்லி கேட்டுமே வந்து அங்கே அந்தளவுக்கு நம்மளால் பார்கெயினும் பண்ண முடியல. அவங்க வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. வரவேற்கிறதுக்காக ஸோ அடுத்ததான் அந்த தெருவில் ஓப்பனில் இருந்த இன்னொரு கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து சுடிதார் செட்டு மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஆனியன் கலரில் வந்து ஒரு டாப் அண்ட் பேண்ட் செட்டு மாதிரி பார்த்தோம். ஸோ இது வந்து நீ லென்த்தில் ஒரு டாப்பும் அது கூட வந்து அந்த ஃபலாசா பேண்ட்டு மாதிரியும் வருது. ஆனால் அந்த பேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் எனக்கு அது வந்து பெருசாக பிடிக்கல. நான் கேட்டது வந்து குவாட் செட்ஸ் மாதிரி கேட்டேன். பட் அவங்க வந்து லைக் ஷராரா பேண்ட் மாதிரி அது கொஞ்சம் இருந்தது. அண்ட் டாப்புமே கொஞ்சம் ஷார்ட்டாக வந்தது. ஸோ அது எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் கூட பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் டாப் மாதிரி ஒன்று பிளாக் கலரில் பார்த்தேன். அது வந்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் அடுத்து தான் அதே ரோட்லேயே கொஞ்சம் ஒரு 4-5 கடை தள்ளி இன்னொரு கடை ஒன்று பார்த்தேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம சுடிதார் செட் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். இப்போ நான் மேலே வச்சுருக்க லாவெண்டர் கலரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 தான். 250க்கு மெட்டீரியலுமே நல்லா இருந்தது. அண்டு டிசைனு
வெரைட்டிஸு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து நான் ஒரு கலர் எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக நான் காட்டுறது இது வந்து 3 பீஸ் செட்டு. ஸோ டாப்பு, பேண்ட்டு, ஷாலு அப்படின்னு சொல்லிட்டு 3மே வரும். ஸோ இது வந்து என்னோடய சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஸோ ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 350 தான். அண்ட் இந்த எல்லோ அண்ட் ஸ்கை ப்ளூ ரெண்டில் எது எனக்கு நல்லா சூட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா வேறு கடை எதுவுமே இல்லை. ஸோ நம்மளோட ஷாப்பிங் வந்து இந்த இடத்துல சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏறி நம்ம வந்து டி நகர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து இங்கே வந்து எதுவுமே பெருசாக பர்ச்சேஸ் பண்ணலை. நான் மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கவே இல்லை. ப்ளே பண்ணாமலே எடுத்துகிட்டு இருக்கேன் பாரு நான். எது 400 அது? எவ்வளோ வாண்டி ஷார்ட்ஸு? அண்ட் பாரிஸ் கார்னரில் பஸ் ஏறுற இடத்துலையே வந்து இன்னும் கொஞ்சம் கடைகள் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் க்ராக்ஸ்லாம் பார்த்தோம் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்தோம். ஸோ 2-3 ஷார்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு பஸ் ஏறியாச்சு. ஸோ அங்கேருந்து டி நகர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 45 to 1 hour ஆகிடுச்சு. சரி இங்கே சாப்பிட வேணாம், அங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் இல்லையா இறங்கின உடனே. ஸோ அதனால் அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம் நாங்கள். ஸோ எப்போவுமே வெளில வந்தால் கண்டிப்பாக அந்த பிரியாணி கிரேவிங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இன்றைக்குமே வந்து பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணிகிட்டே இருந்தது. அண்ட் டி நகரும் வந்து இறங்கியாச்சு. இறங்கின உடனே வரிசையாக வந்து 4-5 பிரியாணி கடை இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கடையை சூஸ் பண்ணுறதே நமக்கு பெரிய டாஸ்க்காக இருந்தது. அதனால் ஏதோ ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். அதான் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஷாப்பிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் டி நகர் வந்து எப்போவுமே சொல்லவே தேவையில்லை, கூட்டமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அடித்து பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு நடக்கிறதுனால ரோடு சைஸையுமே கம்மி பண்ணதுனால இன்னும் வந்து நமக்கு ஸ்பேஸே கம்மியாக தான் இருக்கும். அது என்னமோ தெரியல, சென்னையில் வந்து டி நகர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸாகவே ஆயிடுச்சு. அங்கே போனாலே ஒரு மாதிரி ஜாலியாக நம்ம வந்து ஜாமான் வாங்க போகிறோம் போல், காசு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த கடத்தருக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தாலே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக அந்த ஜாமான்லாம் பார்த்தாலே நான் வந்து பயங்கரமான குஷி ஆகிடுவேன். டூ காஸ்ட்லி, யாருமே இங்கே வராதிங்க, வெரி வெரி காஸ்ட்லி. பார்த்து பார்த்து வாட் ஹேப்பன் டு யூ? இங்கேயும் கடை இருக்கு பாருங்க, இங்கேயும் ஒரு ஃபோன் கேஸ் கடை இருக்கு பாருங்க. இங்கே கேஸ் வாங்க போறீங்களா இல்லை பார்க்க போறீங்களா? போங்க பார்த்துருவாங்க. நீங்கள் என்ன மாதிரி கேஸ் எதிர்பார்க்குறீங்க? இங்கதான் எல்லாம் இருக்குங்க. வாட்டர் பாட்டில் வாங்கணும், அவர்கிட்ட தான் அந்த நெட் ட்ரெஸ் வாங்கினேன். இருக்கும் ஃபோன் கேஸ் போட்டுப்போம். ஃபோனுக்கு சில பேர் டிசைனுக்காக போடுவாங்க. என்னமோ அப்படி பக்கமா டவுட்டாக இருக்கு. என் மம்மி ஆல்ரெடி ஒரு பேக் வாங்கிட்டா, அதனால அவளுக்கு பேக் தேவையில்லை. இந்த கழுத்து பாரு, நாட்டு கட்டுற மாதிரி. ஓ, இது என் நாட்டை தான் தூக்கி அங்கே கடையில வாட்டர் பாட்டில். ஸோ
ஸோ நாங்களும் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு ஒரு தடவையாக அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே யூட்டன் எடுத்தாச்சு. அண்ட் அந்த இடத்துக்கிட்டமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கர்ட் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்கர்ட் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா பெப்ளம் டாப்பு தான் தேடிட்டு இருந்தேன். ஸ்லீவ்லெஸில் காட்டனில் தேடிட்டு இருந்தேன். பட் அது வந்து எனக்கு செட் ஆகிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அது கிடைக்கல. காட்டன் மெட்டீரியல் இல்லாமல் மற்றபடி அந்த பூனம் அந்த மாதிரி கிளாத்தில் தான் இருந்தது. இனிமே இங்கே சாப்பிட்றதுக்கு நோ செலவு. செம்மையான கூட்டமாக உள்ளது. நல்லா ஜாலியாக கொஞ்ச நேரம் நம்ம இப்போ சரவணா ஸ்டோர்ஸில் போய் ஏசி காற்று வாங்கிட்டு வரலாம். வாங்க போவோம். சரவணா ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் டி நகர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உள்ள சரவணா ஸ்டோர்ஸை மஸ்ட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா அங்கே டி நகர்லேயே நார்மலாக ரோட்டில் வந்து கம்மி ரேட்டில் தான் விற்கிறாங்க. ஸோ வந்து அந்த கடையிலையுமே அதே ப்ரைஸ் ரேஞ்சிலேயே நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இல்லாத பொருட்களே கிடையாது. காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு கடைக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டே வந்துடலாம். ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். நம்ம வெளியில் ரோட்டு கடையிலலாம் என்ன ரேட்டில் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோமோ அதே ரேட்டு தான் வந்து உள்ளேயுமே இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ரௌன் பேஸில் போட்டால் வந்து டஸ்கி டோனுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஸோ அதில் வந்து டேஸ்லரில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா டேஸ்லர் தான் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற ப்ராண்டில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 6-7 ஷேடு ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஷேடை வந்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து நம்மளோட பேக்கெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நைட்டு டின்னரும் வந்து டி நகர்லேயே முடிச்சுக்கலாம். ஏன்னா திரும்ப ஹாஸ்டலுக்கு போனால் வந்து லேட் ஆகிடும், சாப்பாடு மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அதே சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கிற ரோட்டில் இந்த டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஷாப் ஒன்று இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து ஃபோன் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுற கேஸ் எல்லாமே வந்து 100 rupees தான். அது எந்த விதமான ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே சரி, ஜஸ்ட் 100 rupeesக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் ஒரு 1/2 an hour பிஃபோராகவே அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸும் ஃபோன் மாடலும் அனுப்பி வச்சுட்டோம். அண்ட் ரெடியாக வச்சுருந்தாங்க நம்ம போகிறப்ப. அண்ட் அதையும் போய் அப்படியே வாங்கியாச்சு. நல்லா இருக்கு. போட்டு பார்ப்போம். கரெக்டாக தண்ணி பண்ணி கொடுப்பாங்க. காட்டு. நான் சூஸ் பண்ணது தான் சூப்பராக இருக்கு. ஓகே, ஃபோனில் பார்க்க சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலை சாப்பிட்டு இருக்கோம். பர்ச்சேசிங்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. ஏன் நீங்கள் ஏன் ஓடி ஓடி போயிடுறீங்க? ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ரித்விகா குட்டிக்கு 2-3 கவுன் வந்து எடுத்தோம். ஸோ டெய்லி யூஸ் கவுன் வந்து 100 rupeesக்கு அங்கே நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 2 கவுன் எடுத்தாச்சு. இந்த கலர் டார்க், சின்ன சைஸாக இருக்குது. அதை விட எனக்கு அதே சைஸில் வேணும். வேறு கலர், ஒரே கலர் தானா? போதும் 2 போதும். கம்மி பண்ணி கொடுங்க. எனக்கு இட்லி வைங்க. நைட்டு டின்னருக்கு எனக்கு இட்லி சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து முருகன் இட்லி கடைக்கு தான் போயிருந்தோம். வீட்டில் வந்து இட்லி ஊற்றினா தெரிச்சு ஓடுற ஆள் நான். தோசை தான் பிடிக்கும். பட் அங்கே போயிட்டு ஏதோ நல்ல இட்லி சாப்பிட்டே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்துருந்தோம். இங்கே வந்து 4 வகையான சட்னி கொடுத்துருந்தாங்க. அது கூட சாம்பார், இட்லி பொடி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இட்லி பொடி நமக்கு வேணும்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க, பொடிக்கு மட்டுமே. அப்படி என்னடா சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொடியை சாப்பிட்டோன்னு தான் தெரிஞ்சது. சரியான டேஸ்ட். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. நான் வேறு எதுவுமே தொட்டுக்கல. அந்த பொடி வச்சுட்டு நான் மொத்தத்தையும் சாப்பிட்டேன். பொடிக்கு தான் காசு. என்ன ருசி.
சாப்பிட்டு முடிச்சுட்டு டி நகர்லேருந்து பஸ் ஏறிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸே கிடைக்கல. சோழிங்கநல்லூருக்கு வந்து எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா டைடல் பார்க் வரைக்கும் போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து டைடல் பார்க் வந்து இறங்கி ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். அங்கேருந்துமே வந்து எங்களுக்கு எந்த பஸ்ஸுமே கிடைக்கல. சரி ஓகே ரேப்பிடோ போட்டுக்கலாம், அங்கேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் காட்டுனுச்சு ரேப்பிடோவில். சரி அதனால் ரேப்பிடோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிடோ போட்டு அங்கேருந்து வந்து நம்ம ஹாஸ்டல் கிளம்பியாச்சு. பேருந்து போகுது, ஆனால் இது நம்ம ஊருக்கு போகிறது கிடையாது. ஸோ யாஸ் நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு போக போகிறோம். அண்ட் வாங்க வீட்டுக்கு போலாம். we are back. So walking towards our hostel. ஸோ நார்மலாகவே நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வந்த உடனே அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்ருப்போம். எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் ஒரு பாயை விரித்து போட்டு உட்காந்துருவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து மேலே வச்சு பார்க்குறது, போட்டு பார்க்குறது, அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து இன்னொரு வாட்டி அது எல்லாத்தையும் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கவுங்களோட திங்ஸை அவங்கவுங்களோட பேக்கில் வந்து வச்சாச்சு. அண்ட் இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஐட்டம். அண்ட் நாங்கள் வந்து ஒரு கோனும் வாங்கிட்டு வந்தோம். கோன் போடணும் போல் ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சும்மா சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று போட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் பேசிக்கிட்டே. அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.